السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حرمت عليكم الميتة والدم وما أهل لغير الله به إلى آخر الآية. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم دع ما يريبك إلى ما يريبك أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். எப்படி இந்த பொருள் ஈட்டுவது, எப்படி தொழில் செய்வது போன்ற அனைத்து விதமான செய்திகளை பார்த்தால் இன்றைய நாளிற்கும் இந்த ஜும்மாவுடைய உடைக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஹலாலான வருவாயை விட ஹராமான வருவாய்களை பார்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ஹலாலை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஹராமை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர்கள் சந்தேகத்தில் இருப்பார்கள். இது செய்யலாமா வேண்டாமா, இந்த வியாபாரத்தை செய்தால் கூடுமா, மார்க்கம் என்ன சொல்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர்கள் அதெல்லாம் பரவாயில்லை என்று சொல்லி பொருள் ஈட்டினால் போதும் என்று சொல்லி இருப்பார்கள். ஆகவே இன்றைய ஜும்மாவுடைய உரையை பொறுத்த வரைக்கும் ஹராமான வருவாய்கள் என்னென்ன, ஹராமை பற்றி மார்க்கம் என்ன சொல்லியிருக்கின்றது என்பதை தான் இன்றைக்கு ஜும்மாவுடைய உரையாக இருக்கும். கணிதத்திற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சென்ற ஜும்மாவுடைய உரையிலும் இந்த ஆயத்து ஓதப்பட்டது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருள் காசுகள், செல்வங்கள் அனைத்தும், உங்களுடைய பிள்ளைகள் அனைத்தும் ஃபித்னா, சோதனை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பொருள் காசுகள் அனைத்தும் சோதனைகள். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கின்றார்கள், அல் மாலு ஃபித்னா, பொருட்கள் இருக்கின்றதே, செல்வங்கள் இருக்கின்றதே, இது சோதனையாக இருக்கின்றது. இன்னலிக்குள்ளி உம்மத்தின் ஃபித்னத்துன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்தான். பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு விதமான சோதனை, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு ஒரு விதமான சோதனை என்று சொல்லி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்தார். ஆனால் உம்மத்தி அல்மால், எனது உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு சோதனை எது தெரியுமா? செல்வங்கள், பொருள் காசுகள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? எனது உம்மத்தினர்கள் பணத்தை சேகரித்து வைப்பார்கள், ஆனால் அதில் ஹலால் ஹராமை பேணுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அதுதான் அவர்களுக்கு ஒரு சோதனையாக மாறும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். பொதுவாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பொதுவாக உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் இப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். நன்றாக தொழில் செய்ய வேண்டும், நன்றாக வியாபாரம் செய்ய வேண்டும், அதே போன்று நன்றாக ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும்,
கார் பங்களா என்று சொல்லி வசதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசை மிகைத்து விட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், மார்க்கம் சொன்ன அந்த வரையறை விட்டும் என்ன செய்து விடுவார்கள், தாண்டி விடுவார்கள். மார்க்கம் நீங்கள் இந்த ஒரு தொழில் தான் செய்ய வேண்டும், ஹலாலான முறையில் நீங்கள் தொழில் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. பொருள் ஈட்டுவதற்காக வேண்டி ஹராமிலும் ஒரு சிலர்கள் சென்று விடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக ஹராமான முறையில் நாம் நமது வருவாய்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தொழில் ஹலாலா ஹராமா என்று சொல்லி நாம் சிந்தித்து செயல்பட்டு நமது தொழில்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. ரசூல் மார்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹர் ரசூலு, ஓ நபிமார்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் தய்யிபான அதாவது நல்ல உணவுகளையே நீங்கள் சாப்பிடுங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். அதில் வரக்கூடிய அந்த வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளும் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி ஹலாலாக இருந்தால் வஅமலூ சாலிஹன், நீங்கள் நல்லவர்கள் செய்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றார். நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருந்தால், நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியமும் வருவாயும் ஹலாலாக இருந்தால், நமது உள்ளம் நல்ல அமல் தேட்டம் என்பது இருக்கும். நாம் செய்யக்கூடிய வியாபாரமும் ஹராமாக இருந்து நமக்கு வரக்கூடிய வருவாயும் ஹராமாக இருந்தால் நமது உள்ளம் ஹராமின் பக்கம் தான் போகும் என்று சொல்லி இந்த ஒரு குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தரை பற்றி சொல்கின்றார்கள். பயணத்தில் செல்கிறார். அவர் எப்படின்னு சொன்னா, ஆடைகள் அழுக்கடைந்து விட்டது. பாலைவனத்தில் ஒட்டகத்தில் செல்கிறார். பாலைவனத்துடைய வெயில் எவ்வளவு உஷ்ணமாக எவ்வளவு கடினமாக இருக்கும். இங்க இருக்கிற ஒரு 100 டிகிரி 105 டிகிரி நம்மளால தாங்க முடியல. ஆனால் பாலைவனத்தில் அவர் என்ன செய்கின்றார், ஒட்டகத்தில் பயணம் செய்கின்றார். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, ஆடைகள் எல்லாம் புழுதியாகிவிட்டன, தலைகள் எல்லாம் பரட்டை தலையாக ஆகிவிட்டன. இந்த நிலையில் அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். என்ன சொல்றாரு, யாரப் யாரப், யா அல்லாஹ், என்ன நீ பாரு, என்ன நீ பாரு, என் நிலைமை எப்படி ஆகிவிட்டு என்று பாரு என்று சொல்லி அல்லாஹ்வின் கையேந்தி துஆவை கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வ மத்அமுஹு ஹராம், இவர் துஆ செய்கின்றாரே, இவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்கின்றது. வ மஷ்ரபுஹு ஹராம், இவர் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரும் ஹராமாக இருக்கின்றது. வ மல்பஸுஹு ஹராம், அவர் உடுத்திய அந்த ஆடையும் ஹராமாக இருக்கின்றது. இப்படி எல்லாமே ஹராமாக இருந்தால் அவருடைய துஆவை எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இங்கே ஒரு சூழ்நிலை நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக பிரயாணத்தில் சென்றால் ஹதீஸில் வரும், நமது துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரயாணத்தில் நடு உச்சி வெயிலில், பாலைவனத்துடைய வெயிலில் ஒருவர் அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் அவருடைய உணவும் உடையும் குடிக்கக்கூடிய தண்ணீரும் அவர் உபயோகப்படுத்திய அனைத்து பொருட்களும் ஹராமான வருவாயிலிருந்து வந்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவரது துஆவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பாட்டு சொல்கின்றார்கள், யா ஸஅத் அஜிப் மத்அமக, உனது உணவை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கொள், தூய்மையானதாக உனது உணவை நீ ஆக்கிக்கொள். தக்கும் முஸ்தஜாபு தஅவா, நீ உனது உணவை பரிசுத்தமாக ஆக்கிக் கொண்டால், ஹலாலான முறையில் நீ உனது உணவை தேடிக்கொண்டால் உனது துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். வல்லதி நஃப்ஸ முஹம்மதின் பியதிஹி, யாருடைய இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் ஆணையாக நான் சொல்லுகின்றேன், இன்னல் அபத ல யக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம், ஒருவேளை ஒரு அடியான் ஹராமான உணவிலிருந்து ஹராமான வருவாயிலிருந்து ஒரு கவலம் சாப்பிட்டாலும் கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வாக்கியத்தை இங்கே பாருங்கள், ஒரு கவலம் சாப்பிட்டாலும் கூட மா யதகப்பல மின்ஹு அமலு 40 யௌமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், ஒரு கவலம் ஹராமான அந்த கவலம் நமது வாயுக்குள் சென்று விட்டால் 40 நாட்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஐயுமா அபதுன் நமத லஹ்முஹு மின் சுஹதின், எந்த அடியான் தனது உடலை ஹராமான வருவாயிலிருந்து தனது உடலை வளர்த்துக் கொள்வார்களோ அந்த உடல் நரகத்திற்கு தகுதியானது, அந்த உடல் நரக நெருப்புதான் தின்று சாப்பிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் தபரானி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ஹராமை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உணவாக இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் ஹராமை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே ஹதீஸ்களை நாம் இங்கே பார்க்க முடியும். நாம் இங்கே எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா யக்தியன அலன்னாஸி ஸமானு, மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த வருமானம், அவர்களுக்கு வருகின்ற அந்த வருவாய்கள், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எல்லாம் எது ஹலால் எது ஹராம் என்று தெரியாது. அந்த மக்களிடம் வெகு சீக்கிரமாக ஒரு காலம் வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நாம் கிட்டத்தட்ட அந்த காலத்தை நாம் நெருங்கிவிட்டோம். ஒரு சில வியாபாரங்கள் வட்டி என்பது ஹராமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில முஸ்லிம்களும் வட்டியை வியாபாரமாகவும் செய்கின்றார்கள், அதை வட்டியை வாங்கவும் செய்கின்றார்கள். அப்ப அந்த ஹலாலை ஹராமாக ஆக்கும் முயற்சி தற்போதைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபத்ஹ மக்காவில் மக்கா எப்பொழுது வெற்றி கொள்ளப்பட்டதோ அந்த வருடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உபதேசம் செய்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு. அந்த உபதேசத்தில் இந்த ஒரு உபதேசம் செய்கின்றார்கள், இன்னல்லாஹ வ ரசூலுஹு ஹர்ரம பைஅல் ஹம்ர், அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு சாராயத்தை விற்பதை தடை செய்கின்றார்கள், மது விற்பதை தடை செய்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக வல் மைத்தா, இறந்து போன பிராணிகள், அதாவது நாம அறுத்து இறந்து போனது என்பது வேறு, தானாக செத்த பிராணிகள் என்பது வேறு. இயற்கையாக தானாக இறந்து போகுமே, அதை வியாபாரம் செய்வதையும் அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு தடை செய்கின்றார்கள். அடுத்ததாக பன்றிகளை விற்பனை செய்வதும் அதன் மூலமாக பொருள் ஈட்டுவதையும் உங்களுக்கு தடை செய்கின்றார்கள். கடைசியாக சிலைகளை வைத்து வியாபாரம் செய்வதையும் உங்களுக்கு அல்லாஹும் ரசூலும் தடை செய்கின்றார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்திருந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரஐத ஷுஹூபல் மைத்ததி, நீங்க இந்த இறந்து போனவைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, தானா இறந்து போன பிராணிகளை வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஆனா அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் எடுத்து என்ன செய்யறாங்க, கப்பல்ல பூசுறாங்க. கப்பல் என்ன செய்யறாங்க, பூசுறாங்க. அதே போன்ற விளக்கு இருக்கு, என்ன செய்ய, விளக்கு எரிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள். இதற்காக வேண்டி வியாபாரம் செய்யலாமா? கேட்கக்கூடிய கேள்வி பாருங்கள். சொல்லிட்டாங்க, மையத்து ஹராம், தானாக செத்த பிராணிகள் ஹராம், அதிலிருந்து வரக்கூடிய கொழுப்புகளை வைத்து நாம் வியாபாரம் செய்யலாமா? அது யாரும் சாப்பிடல, மாறாக கப்பலுக்கு மெழுகை போன்று பூசுவார்கள், விளக்கு எரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள். இதற்காக வேண்டி நாம் இந்த கொழுப்பை வைத்து வியாபாரம் செய்யலாமா என்று சொல்லி அந்த சஹாபி கேட்கும் பொழுது கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துட்டு அடுத்து சொல்றாங்க, காத்தல் அல்லாஹுல் யஹூத், அல்லாஹ் தஆலா யூதர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொழுப்புள்ள அனைத்து விஷயங்களையும் ஹராமாக ஆக்கினார். எதிலெல்லாம் கொழுப்பு இருக்குதோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கினார். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கொழுப்பு சாப்பிடுறதுக்கான ஹராம் நினைச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, கொழுப்பை வைத்து மற்றவர்களுக்கு விற்று என்ன செய்தார்கள், வியாபாரம் செய்து அதிலிருந்து வருவாயை பார்த்தார்கள். எனவே செத்து போன பிராணிகளிலிருந்து எந்த வஸ்துவாக இருந்தாலும், அதாவது தானாக செத்து போன பிராணிகளிலிருந்து எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதை வைத்து வியாபாரம் செய்வது என்பது ஹராம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆக வேண்டும். யாருக்குன்னா இறைச்சி கடைக்காரர்களுக்கு. ஏன்னா ஆட்டை அறுத்துட்டு என்ன செய்வாங்க, ரத்தத்தை புடிச்சு வைப்பாங்க. ரத்தம் என்பது மார்க்கத்தில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு, உங்களுக்கு தானாக செத்த பிராணிகளும் ஹராம். நீங்கள் அறுத்து வரக்கூடிய அந்த ரத்தம், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொன்னா ஆடு அறுத்திருப்போம்,
கோழி அறுத்திருப்போம், மாடு அறுத்திருப்போம், ஒட்டகத்தை அறுத்திருப்போம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ரத்தங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ரத்தங்களும் ஹராம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றார். நாம் சாப்பிடுவது மட்டும் ஹராம் அல்ல, மாறாக அதை விற்பதும் ஹராம் என்று சொல்லி இங்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றார். எப்படி மேலுள்ள ஹதீஸில் எப்படி கொழுப்பை எடுத்து நம்ம சாப்பிடல மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தினாலும் ஹராமோ, அதே போன்றதான் ரத்தத்தை விற்பதும் ஹராம், ரத்தத்தை வாங்குவதும் ஹராம் என்பதாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த குர்ஆன் ஆயத்தை வைத்தும் இந்த ஹதீஸை வைத்தும் சொல்கின்றார்கள் என்று நாம் இதை கவனிக்க முடியும். அடுத்ததாக ஹராமான வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு என்பது வட்டிக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் வட்டிக்கு வாங்குகிறாரோ அல்லது வட்டியை விடுகிறாரோ அல்லது வட்டிக்கு கணக்கு எழுதுகிறாரோ அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில், அல்லதீன யஅகுலுன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். அதாவது யாரெல்லாம் வட்டியை தொழிலாக செய்கின்றார்களோ அவர்களை நாளை கியாமத் நாளில் எப்படி எழுப்பப்படும் என்று சொன்னால், ஷைத்தான் ஒருத்தரை பார்த்து அரைஞ்சா அவன் எப்படி எழுந்திருப்பானோ, நம்ம ஊர் பாஷையில் நம்ம ஊர் பழக்கத்தை சொல்லப்போனா சொல்லலாம், என்னடா நம்ம பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா, பேய் அரைஞ்ச மாதிரி முகத்தை வச்சிருக்கான்னு சொல்கிறோமா இல்லையா. அதே போன்றுதான் நாளை கியாமத் நாளில் யார் வட்டியில் புரண்டு கொண்டிருக்கின்றார்களோ, யார் வட்டியை தனது ஒரு வருவாயாக வைத்திருக்கின்றார்களோ, யார் வட்டியை வாங்கி சாப்பிடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பேய் அரைந்ததை போன்ற நாளை கியாமத் நாள் அவர் எழுப்பப்படும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒருவேளை இவ்வளவு எச்சரிக்கைகள் வந்தும் நீங்கள் வட்டியை வாங்குவதையும் வட்டியை கொடுப்பதையும் வட்டிக்கு கணக்கு எழுத நீங்கள் விட்டுவிட என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹும் ரசூலும் உங்களின் மீது போரை கொடுக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் வட்டியை வியாபாரமாக செய்கின்றார்களோ, வட்டியை வாங்குகின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹும் ரசூலும் உங்களின் மீது போரை கொடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார் என்றால், ஒருவேளை போர் கொடுத்தால் அந்த போரில் ஜெயிப்பது யார்? அல்லாஹ் தான் ஜெயிப்பான். ஆகவே வட்டி என்பது ஹராமாக இருக்கின்றது. அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, இஎம்ஐயாக இருக்கட்டும் அல்லது இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், வட்டி என்பது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி வட்டி என்பது ஹராம் தான். அது மீட்டர் வட்டியாக இருக்கட்டும், ஏதோ பேரெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். காலம் மாற மாற காலத்தின் பெயர்கள், காலத்திற்கு தோதுவாக பெயர்கள் தான் மாறுமே தவிர வட்டி என்பது வட்டி தான். அந்த வட்டி என்பது இஸ்லாத்தில் ஹராம் என்பது நாம் இங்கே பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது பைஉல் ஹம்ர், மதுவை விற்பதும் ஹராம். அது மட்டுமல்ல, ஒரு சிலரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கின்றார்கள். மதுவை தயாரிப்பவர், மதுவை விற்பவர், மதுவை சப்ளை செய்பவர், மதுவை ஊற்றுபவர், மதுவை வாங்குபவர், இவர்கள் அனைவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே மதுவை சுமந்துட்டு கூட போகக்கூடாது. எண்ணெய் பெட்டி, மது பெட்டி அப்படியே வச்சிருக்கோம். வியாபாரம் அதாவது சுமை தூக்கியோடு நான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் சுமை தூக்கி என்ன செய்யறாங்க, லோடெல்லாம் தூக்கிட்டு போறாங்களோ, மதுவாக இருந்தால் நாம் அதை தொடவே கூடாது. ஆகவே இப்படி தொட்டால் என்னாகும், அல்லாஹும் ரசூலுடைய சாபம் நமக்கு வந்து சேரும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக இப்பொழுது தோல்வா சொன்னா ஒரு விஷயம், சென்ற வாரம் நாம கேள்விப்பட்டது என்னன்னா, ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தயவு செய்து வாங்கியிருந்தீங்கன்னா வேற யாராவது கொடுத்துருங்க. ஏன்னா ஹதீஸில் வருகிறது, அர்ராஷி வல் முர்தஷி கிலாஹுமா ஃபின்னார். லஞ்சம் வாங்குபவனும் சரி, லஞ்சம் கொடுப்பவனும் சரி, அவன் நரகத்தில் இருப்பார்கள். ஆகவே லஞ்சம் எதுக்காக கொடுக்கப்படுது? தவறு செய்தால் போலீஸ் நம்ம பிடிச்சான், நம்ம என்ன செய்வோம், சார் இதை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்ய கொடுக்கக்கூடாது. கொடுத்தா நாம் லஞ்சம் கொடுத்தாலும் மாறிடும். அவன் கேட்டால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் கேட்குறான், பாய் ஒரு 300 கொடுங்க நான் விட்டுறேன், 200 கொடுங்க விட்டுறேன். அவனா கேட்டால் அது அவனுக்கு பாவம். ஆனால் நாம முன்பு என்ன செய்யக்கூடாது, நாம அந்த காசை கொடுக்கக்கூடாது. அல்லது ஒருவர் தருகிறார், அந்த காசை நாம் வாங்கக்கூடாது. ஒருவேளை வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை, தயவு செய்து வேறு யாராவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அதுதான் நல்லது. ஏனால் அது 100% ஹராம். ஏன்னா கொடுத்தவர்கள் அவர்கள் ஹராமான அந்த தொழில் இருந்துதான் அந்த பணங்களை எல்லாம் சம்பாதித்திருப்பார்கள். தயவு செய்து காசை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பணங்களை எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆக ஹராமான வஸ்துக்களில் நாம் நமது உடம்புகளை வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த உடல் நரகத்திற்கு தகுதியானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவெல்லாம் எந்த தொழில்கள் எல்லாம் எந்த வருவாய்கள் எல்லாம் ஹராமானது என்று சொல்லி நாம் மார்க்க அறிஞர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எவைகள் எல்லாம் ஹலாலான என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஹலாலாக இருந்தால்தான் நமது துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் நமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்று சொல்லி எனது உரையை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.